கேண்டிடேட் பகுதியில் ஆண்டிப்பட்டி தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கோமதி அன்பரசனிடம் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். இந்த பகுதி மக்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னவா இருக்கு? எதை முன்னிறுத்தி நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க? ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதி தான். இந்த பகுதிகளில் அதிகமான பகுதி வனத்துறையோட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. முல்லை பெரியார் பிரச்சனையா இருக்கட்டும், கண்ணகி கோயிலுக்கு வழி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையா இருக்கட்டும், வருசநாடு கிழவன் கோயில் வழியா இருக்கட்டும், வருசநாடு மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 70க்கும் மேற்பட்ட குர்குராம மக்களை வெளியேற்றக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் வனத்துறை தான். இந்த வனத்துறை பொதுப்பட்டியலில் இருக்கு, மத்திய அரசு கிட்ட தான் கண்ட்ரோல் இருக்கு, மாநில அரசு அதை எதுவும் பண்ண முடியாதுங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டே இத்தனை ஆண்டு காலமா ஓட்டிட்டாங்க. இதனோட விளைவு என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. அவங்க சொந்த ஊர்லயே அகதிகளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே இது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் சிஎம்மா இருந்தாருன்னா கண்டிப்பா வனத்துறை மத்திய அரசுல இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர்றதுக்கான முழு மூச்சு நடவடிக்கையை நாங்க எடுப்போம். இங்க நீர்நிலைகளே கிடையாது. நீர்நிலைகளை தூர்வாரவும் இல்லை, இருக்கிறத எல்லாத்தையும் பட்டா போட்டு வித்த பின்னாடி இதை எப்படி அரசம்பட்டி ஆக்க முடியும்? நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் நீர்நிலைகளை மீட்டெடுத்து விவசாயத்தை நாங்க அரசு பண்ணின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்க மலையை ஒட்டி இருக்க பகுதிகளில் ஆடு மாடு மேய்த்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்வாதாரம் முன்னேறும். இந்த விவசாயமும் ஆடு மாடு மேய்த்தலை மட்டுமே ஊக்கப்படுத்தினாலே அரசம்பட்டியா மாறிடும். ஆண்டிப்பட்டி அரசம்பட்டியா மாக்குறது நாம் தமிழர் கட்சி கையில மட்டும்தான் இருக்கு.